அல்லாஹுடைய பேரருளால் அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கையாக இருக்கிறதே தவிர மீலாது மௌலூதுகள் செய்வது அவர்களை அது சொந்த கருத்து இல்லை. அல்லாஹ்விடம் இருந்து பெற்று தந்த கருத்து என்று விளங்கி ஆபீதனில்லா எந்த ஒரு ரசூலை நாம் அனுப்புவதாக முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அந்த மாதிரி மதிப்பார்களோ அல்ல ஒரு சமுதாயத்தின் தலைவரை அந்த சமுதாயத்தின் உறுப்பினர்கள் எப்படி மதிப்பார்களோ அந்த பெரிய பெரிய காரியம் வரைக்கும் அவங்க எப்படி சொன்னார்கள், எப்படி செய்தார்கள், எப்படி நமக்கு வழிகாட்டினார்கள் என்று பார்த்து நடப்பதற்கு பெயர் தான் முகமது ரசூலுல்லாவை புரிந்து கொள்வது அர்த்தம். அந்த வகையில் தான் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இன்றைய இறுதி தூதர் அவர்கள் இன்று ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் தீர்வு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அறிந்து சொல்ல மாட்டார். அவர் ஒரு 2-3 துறைகளை அறிந்திருப்பார். அதுல அவருக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை அவர் சொல்வாரே தவிர வேற விஷயத்தை கேட்டீங்கன்னு வைங்க, நோ கமெண்ட்ஸ். இது நமக்கு தெரியாது, இதுல கருத்து சொல்ல விரும்பல, இப்படிதான் எந்த ஒரு தலைவர் தவிர அதுவும் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. அவருக்கு தெரிந்ததை சொல்வார். கேட்கிற எல்லாத்துக்கும் சொல்வாரா? சொல்ல மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லத்தான் வந்தார்கள். எந்த ஒரு விஷயத்தையாவது கேள்வி கேட்டு இதை பத்தி நமக்கு தெரியாது, இதை பத்தி நமக்கு ஐடியா இல்லை அப்படின்னு ஒரு ரசூல் சொல்ற. அல்லாஹ் அவர்களை தூதராக நியமித்திருக்கிறான். எதுக்கு தூதராக நியமித்திருக்கிறான்? உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனை இருந்தாலும் கூடும் கூடாது ரெண்டு தான், எஸ் நோ. ரெண்டு தான் இஸ்லாத்தில் இருக்குது. எந்த பிரச்சனை இதை பற்றி நாலேஜ் இல்லைன்னு சொல்லலாமா? இதை பற்றி எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லலாமா? அப்ப எதை பற்றி கேட்டாலும்
இறைவனுடைய தூதர் என்ற அந்தஸ்தில் வந்து விடுவாரையானால் அனைத்திற்குமான வழிகாட்டு ஒரு கட்டத்திலும் கூட இதை பற்றி என்ன சொல்வது எனக்கு தெரியவில்லை, இதனுடைய சட்டம் எனக்கு புரியவில்லை என்று அவங்க சொன்னதே இல்லை. சில விஷயங்களுக்கு வஹி வருவரை வெயிட் பண்ணி இருக்கிறார்கள், வஹி வந்தோன்னு சொல்லிவிட்டார்கள். சில விஷயங்களுக்கு உடனடியாக இறை செய்தி வராமல் காத்தி ஒரு விஷயத்தை விட்டதே கிடையாது. அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க அந்த காலத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் சக வரலாம், புதிய சிந்தனைகள் வரலாம், புதிய புதிய கொள்கைகள் எல்லாம் உலகத்தில் உருவாக்கப்படலாம். உலகத்தில் இருக்காங்களா? இல்ல. அப்ப அவங்க அனைத்துக்கும் மாதிரி தீர்வு அளிக்கலாம் என்பதற்கு அடிப்படை இருக்கும். நேரடியாக இதை சொல்லாவிட்டால் கூட இதற்கு இந்த மாதிரி தீர்வு அளிக்கலாம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருக்குர்ஆனில் அது போன்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கும். அதனாலதான் இப்போ உள்ள பிரச்சனைக்கு தீர்வு இருக்குங்கிறோம். இப்போ சின்ன உதாரணமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால், இப்போ நவீன காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த காலத்தில் ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள் கல்யாணமாச்சு, 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகிவிட்டது, திருமணம் ஆகி குழந்தை இல்லை. ஆம்பளையும் சோதனை பண்ணுறாங்க, அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, பெண்ணையும் சோதனை பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட எந்த குறையும் இல்லை, ஆனால் குழந்தை இல்லை என்ற உடனே செயற்கை முறையில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கருவூட்டலை நிகழ்த்துறாங்க. ஆணுடைய அந்த விந்தை ஆள்ற காலத்தில் யாராவது போய் உங்களை கேட்டு இது மாதிரியான விஷயங்களுக்கும் தீர்வு இருக்கிறது. என்ன தீர்வு இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களின் விளைநிலங்கள். ஆண்களை நோக்கி சொல்ற ஒரு வசனம், உங்கள் மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள். ஃபஅத்து ஹர்ஸக்கும் அன்னா ஷி'தும், உங்களுடைய விளை நிலங்களில் நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம் குர்ஆன்ல இருக்குது. அப்ப கணவன் மனைவி உறவை சொல்லும் பொழுது பெண்களை எதுக்கு விளைநிலம் என்று அல்லாஹ் சொல்றான்? அவர்கள் தான் குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலத்தை போல. ஒரு நிலத்தில் நம்ம விதையை போடுகிறோம் என்று சொன்னால், விதையை போடுவதோடு அந்த விவசாயியுடைய வேலை முடிந்து விடுகிறது. அதை முளைத்து செய்வது அந்த நிலம்தான் முளைக்க செய்கிறது. அதை முளைக்க செய்து 1க்கு 10ஆக 100ஆக பெருக்கி தானியமாக நமக்கு தருவது நிலத்தினுடைய வேலை. அப்போ கணவன் மனைவியர் மத்தியில் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு விளை நிலத்தில் ஒரு தானியத்தை உற்பத்தி பண்ணுவது போல இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் உதாரணம் காட்டுறான். அப்போ இந்த செயற்கை முறை கருவூட்டல் இப்போ என்ன பண்ணுறாங்க என்று கேட்டால், வேற ஒரு ஆம்பளையுடைய விந்தை எடுக்கிறாங்க. புருஷன் ஒன்று இருக்கும் பொழுது அவனுக்கு குழந்தை பெற ஆற்றலை இல்லை, அவனுடைய விந்து துளியில உயிரணுவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரிய வந்தால், வேற ஒரு ஆணுடைய அந்த விந்து துளியிலிருந்து உயிரணுவை எடுத்து இந்த பெண்ணுடைய சினை முட்டையோட இணைத்து கருப்பையில் வைத்து குழந்தை பெற வைக்கிறார்கள். இப்ப இது கூடுமான்னு ஒரு கேள்வி வந்தோம்னா கூடாதுன்னு சொல்லிவிடலாம். ஏன் சொல்லலாம்? இந்த வசனமே போதும். உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள், அடுத்த மண்டை விளைநிலம் கிடையாது. நீங்க வேற ஒருத்தனுடைய விந்தை எடுத்து நீங்கள் அந்த குழந்தையை உற்பத்தி பண்ணுவீர்களே ஆனால், அப்ப அவன் விதைக்கிறான் ஆயிடுது. உங்களுடைய விளைநிலமாகத்தான் அதை வைத்திருக்கணுமே தவிர, யாரை நீங்கள் மனைவி என்று சொல்கிறீர்களோ, யாரை புருஷன் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் தான் விதைத்துக் கொள்ள முடியுமே தவிர இன்னொருத்தனுடைய விந்தை கொண்டு விதைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இந்த சொல்லை எடுத்துடலாம். உங்க மனைவிட்ட நீங்க விரும்பின நேரடியாக கூட குழந்தை உற்பத்தி பண்ணிட்டு போங்க, அல்ல விந்தை எடுத்து கூட சில காரணங்களுக்காக முடியல என்று சொன்னா எடுத்து கூட வளர்த்து கூட செஞ்சுட்டு போங்க. விந்து உங்க விந்துவாக இருக்க வேண்டும், அவங்க சுமக்கிறது அவங்களாக இருக்க வேண்டும், அவங்க இன்னொருத்தனுடைய விந்தை சுமந்து பெறக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை
இதிலிருந்து எடுக்க முடியுமா முடியாதா? உங்கள் மனைவியர்கள் உங்களுக்குத்தான் விளைநிலம், ஊரில் உள்ள 50 பேருக்கு விளைநிலம் கிடையாது அப்படிங்கிற அந்த சொல் மூலமாக இப்போது ஏற்படுகிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்வு கேட்கிற ரசூலுல்லாஹ் இப்போ உலகத்தில் வாழாவிட்டாலும் நமக்கு அல்லாஹ் சிந்தனையை தந்திருக்கிறான், அதை புரிந்து கொள்கிற ஆற்றலை தந்திருக்கிறான் என்றால் அதை இணைத்து பார்த்தால் தீர்வு கிடைத்துவிடும். அப்ப எப்படி புதிய 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 விஷயங்களை நீங்கள் கண்டுபிடித்தாலும் சரிதான், அதெல்லாம் கூடுமா கூடாதா என்று புரிந்து கொள்ளுகிற வகையில் இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறதுனால புரிந்து கொள்ளுகிற வகையில் அல்லாஹ் அவ்வளோ அற்புதமான சொற்களை போட்டிருக்கிறான். அவனுடைய தூதருக்கும் அற்புதமான சொற்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் வகையை அறிவித்திருக்கிறான். அதனால இன்றைக்கு நவீன காலத்தில் ஏற்படுற பிரச்சனை எடுத்துக்கொண்டால் கூட எந்த மாதிரி பிரச்சனை எடுத்தாலும் அதுக்கு தீர்வு இருக்கிறது. குர்ஆன்ல இருந்து அந்த தீர்வை காட்ட முடியும், ஹதீசுகளில் இருந்து அந்த தீர்வை நம்ம காட்ட முடியும். இப்படி எந்தெந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் தீர்வு இருக்குது என்பதை புரிந்து கொண்டோமையானால் நம்ம ஏன் கண்டவன் முன்னாடி போகிறோம்? இதெல்லாம் மதுஹப்ல இருக்குமா? இப்படியெல்லாம் சிந்தித்து தீர்வு சொல்லக்கூடியது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து கிடைக்கிற மாதிரி மனிதன் எழுதின நூல்களில் கிடைக்குமா? கிடைக்காது. அப்பயே நம்ம அதை விட்டு தொழுகை நோன்பு ஜக்காத்துக்கெல்லாம் எதுக்கு மதுஹப் கிதாப் எடுக்கணும்? எந்த குர்ஆனிலிருந்து நவீன பிரச்சனைக்கு வரைக்கும் தீர்வு இருக்கிறதோ பழைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்காதா? உங்கள் தொழுகை நோம்புல பழைய பிரச்சனை தானேங்க. தொழுகை நோம்பு ஜக்காத்தெல்லாம் 1400 வருஷமா இருக்கிற பிரச்சனை. அப்போ இல்லாத ஒன்றுக்கே இப்போ தீர்வு நமக்கு சொல்ல முடியும் என்று சொன்னால் 1400 வருஷமா இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு இருக்காதோ? இத்தனை வருஷமா தொழுகிற தொழுகை எப்படி தொழுவணும் என்பதற்கு அங்கே தீர்வு இல்லாமல் தான் நீங்கள் மதுஹப் தேடி போறீங்களா? அந்த இமாம் அந்த பெரியார்னு சொல்லி போறீங்களா? இதை விளக்குறதுக்காகத்தான் இந்த தலைப்பு முக்கியமாக இந்த சமுதாய மக்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. அது மாதிரி நவீன கண்டுபிடிப்புகளுக்கு எப்படி தீர்வு இருக்கிறதோ இப்போ நவீன பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ சந்திக்கிற பிரச்சனையில் ரொம்ப இன்னைக்கு ஒரு 35-40 நாட்களாக நாட்டையே உழுக்கிற ஒரு பிரச்சனை என்னவா இருக்கிறது? விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கிறது. விவசாயிகள் போய் டெல்லியில் உட்காந்து என்ன செய்யறான்? வகையான போராட்டங்கள்லாம் பண்ணி பார்க்குறான். என்ன போராட்டம் பண்ணுறான்? அவனுக்கு ஒன்றும் தெரியவும் இல்லை. விவசாயிகள் ஒரு அப்பாவி மக்கள், அவங்களுக்கு போராட்டம் எப்படி பண்ணுறவங்க கூட தெரியலை. வேற வேற ஆட்களாக இருந்தால் என்ன செய்வான்? 4 பஸ்ஸை கொடுத்தோம், ரயிலை கொடுத்தோம், உடனே கொடுத்துருவாங்க. அதுவும் தெரியல. நிர்வாணம் ஒத்து போட்டு பாடுறான், செருப்பெல்லாம் அடிச்சுக்கிறான், தாலியை கட்டுறான், தாலியை வைக்கிற பொம்பளை மாதிரி சேலை உடுத்துறான், தரையில உருள்றான், என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்த்து அந்த அதுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை, அவங்க கோரிக்கை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அப்ப இந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு இஸ்லாத்தின் பார்வை என்ன? அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நாங்க வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுங்கிறாங்க. அவங்க முக்கியமான கோரிக்கை என்ன? நாங்க வாங்கின கடனை நீ தள்ளுபடி பண்ணிரு, அரசாங்கத்தில் வாங்கி. தனியார்ட்ட வாங்கின கடன் கேட்கல அவங்க, அரசாங்கத்தினுடைய நம்ம மக்கள் பணத்திலிருந்து எங்க கூடிய வங்கிகளில் அவங்க கடன் வாங்கி இருக்கிறார்கள். அந்த கடனை நீ தள்ளுபடி பண்ணு. அது மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி நீர் சம்பந்தமான பல விஷயம், உரத்துக்கு உள்ள விஷயங்கள்லாம் கேட்கறாங்க. சில கோரிக்கைகள், பிரதான கோரிக்கை என்னன்னு கேட்டா தள்ளுபடி செய்யுங்கிறாங்க. அப்ப இந்த விவசாயிகள் விஷயமாக இஸ்லாத்துக்கு ஏதாவது பார்வை இருக்குதா? நாட்டில் உள்ள குடிமக்களும் தெரிஞ்சோ அந்த பொருள்கள் எல்லாம் விலை ஏறி போச்சு.
மக்கள் வந்து இன்னதுக்கு இன்னதான் உற்பத்தி விவசாய பொருள்களுக்கு விலை ஏறுகிறது, விவசாய பொருள் மட்டும்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஸ்கை சுருக்கிறவன் அவன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்து அல்லாஹ்வை நாளைக்கு சந்திக்கும் பொழுது மறுமையில எந்த ஒரு மனிதனுக்கும் அநீதி இழைக்காதவனாக அல்லாஹ் போய் சந்திக்க வேண்டும். நான் வந்து எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய பொருளாதாரத்திலேயோ அவனுடைய குடும்பத்திலேயோ நான் ஒரு கேடு செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் அல்லாஹ்வை நான் சந்திக்க மாட்டேன், நான் கட்டுப்படுத்த மாட்டேன், விலை ஏறட்டும்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு ஜனாதிபதி சொல்றாங்க விலை ஏறுது கட்டுப்படுத்துங்க. அப்ப ரசூல் என்ன செய்யுங்க, அப்படியா நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி, கஷ்டம்தான், விலைவாசி ஏறினால் கஷ்டம்தான். அந்த கஷ்டப்படுகிற மக்கள் முறையிடும் பொழுது நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, முடியாது, அவன் விளைவித்தவனுக்கு விலை நிர்ணயிக்கிற அதிகாரத்தை பறித்தால் அது அவனுக்கு செய்யற அநீதி, அந்த அநீதி செய்தவனாக நான் நீங்க பால் 20 ரூபாய்க்கு வாங்கலாம். நீங்கள் கடையில் வந்து பால் வாங்குறது 25 ரூபாய்க்கு பால் வாங்குறீங்க. விவசாயிட்ட அரசாங்கம் ஆவின் பால்லாம் வாங்குறான்ல, அந்த விவசாயிகள்கிட்ட இருந்து பாலை கொள்முதல் பண்ற அரசாங்கம் கொழுப்பை எடுத்து அதை தனியா வந்துகிட்டு பல பொருள்களா தயாரித்து விட்டு இந்த பாலை அடைச்சு உங்களுக்கு என்ன செய்யணும், 2 மடங்கு லாபமா தரான். 20 ரூபாய் தான் விலை நிர்ணயம் பண்ணிட்டு 20 ரூபாய்க்கு நான் வேற என்ன செய்வோம், அவ்வளவு பணம் விற்க முடியாது இல்லையா, மொத்தமா அரசாங்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி வரும் பொழுது அரசாங்கத்தினுடைய பால் பண்ணை அடிப்படையில் இன்னும் சொல்ல போனா அந்த கறவை மாடு வாங்குற கடன் கொடுத்துருப்பான். கடன் கொடுத்ததுனால இவன்ட்டு வந்து அந்த பாலை விற்கணும். அப்ப அரசாங்கத்தில் 1 லிட்டர் பாலை வந்து விவசாயிட்ட நீங்க வாங்குவது 20 ரூபாய். அப்ப 20 ரூபாய்க்கு பாலை வாங்கி 30 ரூபாய் லாபம் வச்சு என்ன செய்யறான் அரசாங்கமும் தனியாரும் கொள்ளையடிக்கிறாங்க. அதை விட ஜாஸ்தியா விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த விவசாயிக்கு 1 லிட்டர் பாலுக்கு 20 ரூபாய் என்பது அது போதுமான ஒரு விலையா? அந்த பால் சும்மா வருமா? அந்த பால் தினம் வந்துகிட்டு இருக்குமா? ஒரு மாட்டை வாங்குறான்னு சொன்னா அது கன்று குட்டி போட்டு அப்ப ஒரு வருஷம் அது 40 ரூபாய் புண்ணாக்கு போடணும், பருத்தி கொட்டை போடணும், வைக்க போடணும். 1 லிட்டர் தண்ணி என்ன விலைக்கு விற்கிறான்? ஏன்டா தண்ணி என்ன விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறேன்? அவனுக்கெல்லாம் உரிமை இருக்கு இந்த நாட்டில். தண்ணி பாட்டில் அடைச்சு என்ன செய்யறான், 1 லிட்டர் தண்ணி 20 ரூபான்னு விற்கிறதுக்கு அவனுக்கு ரைட் இருக்கிறது. பால் உற்பத்தி செய்யறவனுக்கு அந்த ரைட் இல்லை. அரசாங்கம் தலையிட்டு இன்ன விலைக்குத்தான் நீ பாலை விற்கணும்னு கண்ட்ரோல் பண்றான். நபிகள் நாயகம் இருந்தார்களே ஆனால் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. உனக்கு கட்டுப்படியா நீ கணக்கு பண்ணு, நீ எவ்வளவு புல்லு போடுற, எவ்வளவுக்கு புண்ணாக்கு போடுற, அந்த மாட்டுக்காக எவ்வளவு பாடுற, எத்தனை ஒரு உழைக்கணும், அதுக்காக வேண்டி பால் கறக்கிறவனுக்கு கூலி என்ன, எல்லாத்தையும் கணக்கு போட்டு நீ விலையை நிர்ணயிச்சு நீ தீர்மானிச்சுக்க அப்படின்னு சொல்வதுதான் அவனுக்கு அநீதி இழைக்காமல் வழங்குற நியாயம். இந்த நியாயம் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் இந்த நாட்டில் எந்தெந்த பொருள் தயாரிச்சாலும் சரி, இந்த கைக்குட்டையை நான் தயாரிக்கிறேன், இதனுடைய விலை இவ்வளவுன்னு அரசாங்கம் சொல்லுதா? நான் தான் தீர்மானிக்கிறேன். நான் ஒரு பிளேடு தயாரிக்கிறேன், நீ பிளேடு 10 காசுக்கு தான் விற்கணும்னு அரசாங்கம் என்னைக்கா சொல்லியிருக்கிறியா? அப்ப பிளேடு உற்பத்தி செய்யறவன் அதன் விலையை அவன் தீர்மானிக்கிறான். ஒரு சோடா கம்பெனிக்காரன் அதன் விலையை அவனை
தீர்மானிக்கிறான், தண்ணீரை வியாபாரம் பண்றவன் அவனே அந்த விலையை தீர்மானிக்கிறான். அது வந்து பெரிய கஷ்டமும் இல்லை, உழைப்புகள் இதெல்லாம் சிரமம் எல்லாம் இல்லை, தினசரி உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாலை தினசரி உற்பத்தி பண்ண முடியாது, சில நாட்களுக்கு தான் அது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நீ அரசாங்கம் தலையிட்டு அவனுக்கு அநீதி இழைக்க போய் தான் இன்னைக்கு கோமானத்தோட தெரிகிறாங்க. பல வருஷங்கள் ஆனால அந்த குடிசையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உழைப்பை நம்ம சுரண்டி திங்கிறான் அநியாயமான முறையில். அவனுக்கு ஒரு நமக்கு நீ மனசாட்சி தொட்டு பார்த்தோமே ஆனால் 20 ரூபாய்க்கு அவன்கிட்ட இந்த பாலை வாங்குற அநியாயம் இல்லையா இது? அவனுடைய நெருக்கடி, அவனுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கிற ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு உட்படாத சாதாரண ஸ்ப்ரே வாங்குறதுக்கு எத்தனை ரூபாய் செலவழித்துட்டு இருக்கிறீங்க? வீணான காரியங்களுக்கு எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுக்குறீங்க? பெரிய பெரிய கம்பெனிகள் சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சு இருக்கிறான். அப்ப அந்த விவசாயிங்கிறவன் வந்து ஒரு மாட்டை வளர்த்து அதன் மூலமா வாழ்க்கை நடத்துறது, ஜீவனாம்சத்துக்கு தான் மாடை வளர்க்கலாம், கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு இல்ல. அந்த பாலை வித்து அவன் சோறு திங்க முடியும். பாலை வித்து சோறு திங்க முடியாத நிலைக்கு ஆளாக்கணும் யார்? நெல்லை வந்து இஷ்டத்துக்கு விற்க இயலாது. அரசாங்கத்துக்கு நீ அளந்தாகணும். அரசாங்கம் வைக்கிற விலை
சம்பாரிச்சிட்டு வர்றான், அந்த கஷ்டம் அவனுக்கு தெரியும். அதை விலை நிர்ணயிக்கிற உரிமை அவனுக்கு இருக்கிறது, அதுல நீ தலையிடாதே அப்படின்னு சொல்லி எல்லாம் நபிகள் விலை கூட்ட சொல்லும் போதும் கண்டிக்கிறாங்க. விவசாயி ஏமாத்துற விதமாக இப்படியாக இடையில புரோக்கர் நுழைந்து அவன் திங்கிறான் பாருங்க, அதையெல்லாம் தடுத்தாங்களே. அந்த புரோக்கர் வேலை தானே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் விவசாய
விவசாயியுடைய அந்த மாதிரி ஏத்துவதாக இருந்தால் படிங்கிறாங்க, அம்புட்டு படியையும் போட்டு வாங்கட்டும், ஆசிரியர்களுக்கு மேல குறை சொல்றதுக்கு
படுகிறது. இன்னைக்கு அந்த இருந்தாலும் எவன் கேட்க போறான்? அப்படி கடன் வாங்கினான்னு வைங்க, அந்த மாட்டை ஓட்டிட்டு போட்டான். வருமானம் இல்ல, நீ தண்ணி கொடுக்கல. விவசாய இந்த காளை மாடு அன்னைக்கு எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு. வயல்ல உழவு செய்வதற்கு மாட்டை வச்சு தான் உழவு செய்ய முடியும்.
இப்போ டிராக்டரை மாற்றி விட்டாங்க, அதுவும் கிடையாது. வண்டி மாடு மட்டும்தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ வண்டி மாடுகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்க்குறோம். மீது எல்லாம் சரக்கேற்றிலாம் போக மாட்டான். கிராமத்தில் விஷமா வித்தா மட்டும்தான் அவனுக்கு கட்டுப்படியாகும். நீ விற்காத மாமிசம் இல்லைன்னு சொன்னா அந்த காளை மாட்டை வச்சுட்டு எது பசு மாட்டுக்கு சோறு போட்டாலும் பால் கிடைக்கும். காளை மாட்டுக்கு தீனி போட்டால் என்ன கிடைக்கும்? அந்த காளை மாட்டுக்கு டெய்லி தீனியை போட்டான்னு சொன்னால் உனக்கு வேண்டாம் சாணி கிடைக்கும். நீ பசுமாட்டு சாணியை தான் திம்பியே தவிர காளை மாட்டு சாணியை திங்க மாட்டேன், வழங்குதா? அப்போ பசுமாட்டு மூத்திரம் தான் குடிப்பியே தவிர காளை மாட்டு மூத்திரத்தை குடிக்கவும் மாட்டேன். இப்போ அது என்ன செய்யற? அந்த காளை மாட்டேன் 4 காளை மாடு ஒருத்தன் இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ விவசாயத்துக்கு டிராக்டரை விட்டுவிட்டீங்க, வண்டி மாடெல்லாம் காலி பண்ணி விட்டீங்க. அதை வந்து கறிக்கு தான் மாமிசத்துக்கு தான் விற்க முடியுங்கிற ஒரு நிலையில் அதையும் விற்காதுன்னு சொன்னால் நாங்கள் வாங்காமல் இருந்துருக்குறோம். ஒன்றும் கிடையாது, வேற வேலை பார்த்து பிழைச்சிக்கிடுவோம். இப்போ 4 மாடு வச்சுக்கிறேன், என்ன செய்வான்? இப்போ போட்டுட்டு இருப்பானே, அதை விட்டுருவான். அப்புறம் எலும்பு தோல்மா போய் தெருவை பற்றி விட்டு ஊரான் வயல்லாம் மேய்ஞ்சி, ஏற்கனவே விவசாயம் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அம்புட்டு வயலில் போய் மேய்ஞ்சி அவனுக்கு மேலே நஷ்டத்தை ஏற்படுத்தி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் சாவ போகுது. ஏன்டா விவசாயிகள் இது பாருங்கள், விவசாயியை பற்றி நினச்சிருந்தான்னு சொன்னால் இந்த மாட்டில் கை வைப்பானா? ஒரு விஷயத்தை வேறு வரைக்கும் போய் பார்க்கணும், மேலே பழத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அது எங்கள் வேறு எங்கே இருக்குது, எங்கேருந்து முளைக்குது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சவன் தான் அறிவாளி. இவன் யோகிங்கிறாங்க, யோகம் பண்ணி என்ன பண்ணி தொலைச்சான்னு தெரியல, முஸ்லீம் அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு மாட்டுக்கறி மூடுனான். நல்ல வேலைக்கு கோர்ட்டு தலையிட்டு தடை போட்டாங்க. இப்போ இந்த கிறுக்கு பையனுடைய உத்தரவுக்கு என்னச்சுன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் பாபர் மசூதிக்கு கிறுக்கு தீர்ப்பு வழங்கினான். இதுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கிவிட்டான். என்ன வழங்கிட்டான்? இந்த உணவுகளை தலையிடாத, எதை திங்கணுங்கிறதெல்லாம் தீர்மானம். விவசாயி ஒரு இனமாக பார்க்க மாட்டேங்கிறான். அடே அந்த விவசாயி இந்து தானடா அதிகமாக. நாங்கள் 2% 1% விவசாயத்தில் இருக்க மாட்டோம். அவனுக்கும் சேர்த்து நாங்கள் குரல், எங்கள் இஸ்லாம் குரல் கொடுக்குது, எங்கள் நபிகள் நாயகம் குரல் கொடுக்குறாங்க, நாங்கள் குரல் கொடுக்குறோம். நீ இந்துன்னு சொல்றிய, அந்த இந்து விவசாயி தானே தெருவில் நிற்கிறான், சாவ போகிறான், தற்கொலை பண்ணுறான். இதுக்கு இந்த மாட்டு பிரச்சனை எத்தனை பேர் போகிறான்னு இவ்வளோ செஞ்சுவிட்டு மாடை வளர்க்க முடியவில்லை என்றால் கோசாலையில் கொண்டாந்து கோசாலைன்னா மாட்டை வளர்க்குறதுக்கு ஒரு செட்டு போட்டு வச்சிருப்பாங்க, கோசாலைண்டு. இப்போதான் விலங்கு பாயிண்ட் எதுக்கு செஞ்சாங்க? நீ என்ன விவசாயி மாடு வளர்க்க முடியாதுல்ல, இங்கே கொண்டாந்து கோசாலையில் விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். கோசாலையில் கொண்டே விட்டாங்க மாட்டை, 1000 மாட்டை கொண்டே விட்டுட்டு அடுத்த மாதம் பார்த்தா 20 தான் இருக்குது. 1000 மாட்டை கொண்டே உள்ளே விட்டா 20 மாடு தான் இருக்குது. எங்கடா மீதின்னு கேட்டால் எல்லாம் செத்து போச்சுன்னு கணக்கு காட்டிவிட்டு கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. இவனுங்களே எதுக்கு? அடிமாட்டுக்கு அறுத்திங்கிறதுக்கு, அறுத்திம்பதற்காக வேண்டி அடிமா அது படத்தோட ஆதாரத்தோட குமுதம் ரிப்போர்ட்டில் செய்தி வெளியிட்டு இருந்தார்கள். அப்போ அந்த மாடுகளை நீ விற்காத, நான் விற்றுக்கிறேன், விவசாயி வித்துறாத, நான் விற்பேன், வேற மாநிலத்தில் வித்துருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிவிட்டு அல்ல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவேன். பசுவின் மீது தெய்வத்தை தெய்வம்னு சொல்கிறாங்க பாருங்களேன், தெய்வத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. விவசாய தலையில் கையை அடிச்சு விட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? மாட்டு பண்ணையை உண்டாக்கி அதை அனுப்பி விட்டு சம்பாதிக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. ஆக அந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு தீர்வு என்னவென்று சொன்னால், அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இனம், நமக்காக தியாகம் செய்கிற ஒரு இனம், அவர்கள் உற்பத்தி பொருள்களுக்கு உரிய விலை கிடைக்காத ஒரு இனம், அதிகமாக ஏமாற்றப்படுகிற ஒரு இனம், புரோக்கர்களுக்கு நுழைஞ்சு அவர்களை ஏமாற்றி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் சிந்தித்து நபிகள் நாயகம் காட்டிய வழியில் அவர்கள் தீர்வு கண்டிருப்பார்களே. ஆனால் விவசாய பிரச்சனை ஒன்றா சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். விவசாயியோட கடனை ஒரு உத்தரவில் இன்னும் சொல்ல போனால், உத்தரப்பிரதேசத்தில் தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டாங்க. முதல்ல ஏதோ காரணம்னு சொன்னாங்க, இப்போ வேறு காரணம் தெரியுது. மிஷினை மாற்றி ஜெயிச்சிட்டாங்க. மிஷினில் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, 5 ஓட்டுக்கு 1 ஓட்டு விழுந்துடணும்னு வச்சுட்டாங்க. அப்போ இயற்கையாக ஒரு ஓட்டோட சேர்த்து 5வது ஓட்டு தாமரைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மிஷினில் போட்டு மாட்டிக்கிற வச்சுட்டாங்க, டெமோ பண்ணி காட்டுறாங்க. உத்தர ஓட்டெலாம் பிஜேபிக்கு போகுது. அப்போ மிஷினில் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிறது அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. தேர்தல் கமிஷன் போய் சொல்லுது, அதை செய்ய முடியாதுன்னு. தாராளமாக செய்யலாம், மிஷினில் என்ன வேணாலும் செய்யலாம். நான் பேசுகிறது வேற ஆள் பேச மாதிரி காட்டிக்கலாம், பெரிய மேட்டரே கிடையாது. அந்த மாதிரி செஞ்சு ஜெயிச்சுட்டாங்க. ஒரு விஷயம் ஜெயிக்கும் போது விவசாயிகள் கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம்னு சொல்லி தொலைச்சுட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆட்சிக்கு வந்தாச்சு. டெல்லியில் விவசாயிக்கு கத்திக்கிட்டு இருக்கான், இங்கே போய் தமிழ்நாட்டு விவசாயி கத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தள்ளுபடி பண்ணாமல்
ஊப்பி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறோங்கிறார் பிரதமர். அவன் கேட்கவே இல்லை, அவன் போராட்டம் பண்ணவே இல்லை, அவன் எந்த அளவுக்கு தற்கொலையும் பண்ணிக்கிறவும் இல்லை. அப்போ அதிகமாக பாதிப்பு உள்ளான தமிழ்நாட்டில் இவன் கேட்குறான், கத்துறான், இவனுக்கு தள்ளுபடி இல்லை, அவனுக்கு தள்ளுபடி. என்ன அர்த்தம்? தள்ளுபடி பண்ண வேண்டியதுனா யாருக்கும் பண்ண மாரி பார்ப்போம். அப்போ அங்கே ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சு வந்ததுனால தக்க வைக்கணும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு நீ கடனை தள்ளுபட முடியும் என்று சொன்னால் ஏன் எங்கள் தமிழ்நாட்டு விவசாயி நீ பண்ணக்கூடாது? அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் வரி கூட இயக்கம் நடத்திடுவோம். அப்போ எங்கள் வரி எங்கள் மக்களுக்கு யூஸ் ஆகணும், நாங்கள் இருந்தால் வரி தரணும். அப்போ காந்தி காலத்தில் செய்த அப்படி தான் தள்ளுவாங்கன்னு நினைக்கிறேன். காந்தி காலத்தில் செய்த வரிகூடா இயக்கம்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கம்னு கையில் எடுத்தால் மாத்திரம்தான் இது தீர்வு கிடைக்குங்கிறீங்களா? அப்போ ஒருத்தனுக்கு கடன் தள்ளுபடி, ஒருத்தனுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்காரனுக்கு இல்லை, வடநாட்டுக்காரனுக்கு இருக்குது. இதுலையும் பாரபட்சமா? அப்போ தள்ளுபடினா சமமாக இருக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ஒரு கடன் பட்டவர்களுக்குன்னு ஒரு பார்வை இஸ்லாத்தில் இருக்குங்க, நல்லா கவனிங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கிறாங்க, 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க வெளியில், பள்ளிவாசலுக்கு வெளியில் பயங்கர சண்டை. என்னடா சண்டைன்னு வந்து பார்த்தா ஒரு ஆள் கடன் வாங்கினாலும் ஒரு ஆள் கடன் கொடுக்க வேண்டிய ஆள். அப்போ 2 பேரும் கடன் கொடுத்தவர் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அப்படியான்னு சொல்லிட்டு என்னடான்னு கேட்குறாங்கன்னு, இவர் கடன் வாங்கி தரமாட்டேங்கிறாரு. நீ என்னப்பா செய்தி? நான் வேணும்டா, எனக்கு இல்லைன்றது, வசதி இல்லை, நான் என்ன செய்யறதுங்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டு பாதி வாங்கிக்கேங்கிறாங்க. கடன் கொடுத்த 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கிடுவோம், தொகை சொல்லப்படலை. ரசூல்லா என்ன செய்கிறாங்க? இல்லைங்கிறான்ல, 50 ரூபா வாங்கிக்க, 50 ரூபா தள்ளுபடி பண்ணு. சரி ரசூல்லா கட்டுப்படுறார் அவர். அப்போ கடன் வாங்கிட்டு ஒருத்தன் கொடுக்க முடியலை என்று சொன்னால் தனி மனிதன் கூட பாதியை தள்ளுபடி பண்ணுன்னு வழிகாட்டுது மார்க்கம். நானே தனியாக ஒருத்தர் கடன் கொடுத்துட்டேன், எனக்கு முடியலைங்கிறான், இவ்வளோதான் தர ஏழை, நான் தந்துட்டு போப்பா, நான் மன்னிச்சிடன்றேன்னு. இப்படி தான் ஒரு மனிதன் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்களே. அந்த விவசாயி கடன் இதை விட 1000 மடங்கு மேலா இல்லையா? அவன் எந்த லெவலில் இருக்கிறான், அவன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறான். அப்போ இதையே நம்ம எல்லாருடைய எங்களுடைய பணம் தானே தள்ளுபடி பண்ணு, எங்கள் மக்களுடைய வரி பணத்தை மல்லையாவுக்கு பண்ணுறதுக்கு போல எங்கள் விவசாயிக்கு பண்ணு அப்படின்னு கேட்குற அநியாயம் இருக்குது. அப்போ வாங்கின கடனை கொடுத்தாவனுங்கெல்லாம் சட்டம் கிடையாது. யாருக்கு? வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணுறவனுக்கு உள்ள சட்டம் அது. இல்லையா, கொடுக்க ஏழையா, தள்ளுபடி பண்ணு, தனி நபரும் தள்ளுபடி பண்ணு, அரசாங்கமும் தள்ளுபடி பண்ணு. இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு அநீதி ரொம்ப இழைச்சிருக்கிறீங்க விவசாயிக்கு. மத்திய மாநில அரசாங்கம் சேர்ந்து நெல்லிலேருந்து கரும்புலேருந்து எல்லாத்தையும் அநியாய அடிமாட்டு விலைக்கு வாங்கி அவனை சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு தீர்வை இஸ்லாமிய ஆட்சி இங்கே இருக்குமையானால் 5 நிமிஷத்தில் முடிகிற விஷயம் இது. இஸ்லாமிய அரசாங்கம் டெல்லியில் உட்கார்ந்துருந்தால் 5 நிமிஷத்தில் தீர்வை, விவசாயி டெல்லிக்கே போக மாட்டான், தனி ஃப்ளைட்டில் அனுப்பி வச்சிருப்பாங்க, போ தள்ளுபடி ஓடி போய் இறங்கிக்கண்டு. இன்னைக்கு இவ்வளவுக்கும் அசையாத, சந்திக்க கூட மறுக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம். இப்படி நிறைய இந்த பிரச்சனைகள், நவீன பிரச்சனைகள் தான் முக்கியம், நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. ஊர் விவசாயத்தோட பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, நேரம் வந்ததா. அதனால் இந்த மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை, இப்போ தண்ணி பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, எதை எடுத்துக்கிறங்களேன் அழகான வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இருக்குது, நபிகள் நாயகம் சொன்ன போதனையில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தும் தெளிவான தீர்வுகள்லாம் இருக்குது. நீங்களே சிந்தித்து பார்த்து அதுக்கெல்லாம் கண்டறிந்து நடக்க வேண்டும். இப்போ அனைத்து பிரச்சனையும் தீர்வு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையுடைய அனைத்து பிரச்சனை நம்ம ஒரு வழிகாட்டியாக ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.